நீலகிரியில் 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும், பிளாஸ்டிக் தடை சட்டத்திற்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும், கார்ப்பரேட் டாக்ஸி நிறுவனங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வணிகர் சங்க பேரமைப்பு சார்பில் பந்த் அறிவிக்கப்பட்டது. அதன்படி உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் உட்பட 6 தாலுகாக்களிலும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. மாவட்டம் தழுவிய போராட்டத்திற்கு ஆட்டோ ஓட்டுநர்கள், சுற்றுலா கார் ஓட்டுநர்களும் ஆதரவு தெரிவித்திருப்பதால் எப்போதும் பரபரப்பாக காணப்படக்கூடிய உதகையின் மார்க்கெட் பகுதி, மெயின் பஜார், மத்திய பேருந்து நிலையம் ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. மருந்து கடை உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகள் மட்டும் திறக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றப்பட உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக கூட்டணிக்காக அவர் மாற்றப்படுகிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கர்நாடக முன்னாள் IPS அதிகாரியான அண்ணாமலை கடந்த 2020ஆம் ஆண்டு தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதன்பின் பாஜகவில் ஐக்கியமானார். கட்சியில் இணைந்த ஓராண்டிற்குள்ளாகவே தமிழ்நாடு பாஜக தலைவராக அவர் நியமிக்கப்பட்டார். இது அக்கட்சிக்குள் மட்டுமன்றி கட்சிக்கு வெளியிலும் பலரது புருவங்களை உயர்த்தியது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியுடன் இணைந்து 4 இடங்களை பாஜக வென்றது. எனினும் அதிமுக தலைவர்கள் குறித்து அண்ணாமலை முன்வைத்த விமர்சனங்கள் கூட்டணி முறிவுக்கு அச்சாரமாக அமைந்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போதும் இரு கட்சிகளுக்கு இடையில் இருந்த கூட்டணி அண்ணாமலை முன்வைத்த கருத்துக்களால் தான் முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக சந்தித்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. வரும் சட்டமன்ற தேர்தலிலும் இதே நிலை எதிரொலிக்க கூடாது என்பதை கருத்தில் கொண்டு மீண்டும் அதிமுக பாஜக இணைய வேண்டும் என அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்தது. அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி வைக்க பாஜக தலைமை காய்களை நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு திடீர் விஜயம் செய்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு அரசியல் ரீதியானதல்ல என்று EPS தெரிவித்த போதும் அது அரசியல் ரீதியான சந்திப்பு என்பதைப் போலவே அமித்ஷா பேசி வருகிறார். அதிமுகவுடனான கூட்டணியை முறித்தது, அதிமுக தலைவர்களை சாடியது போன்றவற்றால் அண்ணாமலை மீது அதிருப்தியில் இருப்பதால் அவரை பதவியில் இருந்து நீக்க அமித்ஷாவிடம் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் பாஜக மூத்த தலைவர்களான பொன் ராதாகிருஷ்ணன், H ராஜா, வானதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடன்பட்ட போதும் அண்ணாமலை மட்டும் மறுத்துவிட்டதாகவும் தெரிகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்த அடுத்த சில நாட்களில் அண்ணாமலையும் டெல்லிக்கு அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகு ஞாயிறன்று செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை பாஜகவின் தொண்டனாக பணியாற்றவும் தான் தயார் என கட்சி தலைமையிடம் கூறியிருப்பதாக பேசினார். இதனால் அதிமுகவுக்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா என்ற கேள்வி எழுந்த நிலையில் தமிழ்நாடு பாஜகவிற்கு புதிய தலைவரை நியமிப்பது குறித்து வரும் 7ஆம் தேதி அறிவிப்பு வெளியாகலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் வரும் 6ஆம் தேதி தமிழ்நாடு வரும் பிரதமரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட முக்கிய நிர்வாகிகள் சந்திப்பார்கள் என பேசப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் மாற்றம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி தமிழ்நாடு பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் அல்லது வானதி சீனிவாசனுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.